சுகத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய், ஆமென், நான் பட்டது மாதிரியே கஷ்டம் என் பிள்ளை பட்டுட்டு இருக்குதே, நான் கடனாளியா இருந்த மாதிரியே என் பிள்ளை கடனாளியா இருக்குதே, நான் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து என் பிள்ளை அந்த லைன்ல வந்துச்சே, என் பொண்ணு அந்த லைன்ல வருது, என் குடும்பம் அந்த லைன்ல போயிட்டே இருக்குது, நான் பட்ட கஷ்டம் பத்தாதா, என் பிள்ளையும் இந்த கஷ்டம் படணுமா, நான் இந்த மாதிரி கணவன் இல்லாம இருந்தேன், என் பிள்ளையும் அப்படி ஒரு கஷ்டப்படுது, இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன், என் பிள்ளையும் அந்த மாதிரி வருது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிள்ளை கூட இந்த இடத்துல நினைக்கலாம், எங்க அப்பாவும் இதே பாதையில தானே போனாரு, எங்க அம்மாவும் இதே பாதையில தானே போனாங்க, நானும் கஷ்டப்படுறேனே. ஆனா கர்த்தரிடத்துல இன்றைக்கு வைராக்கியமாய் ஜெபியுங்கள். இடம் மாற்றுகிற கர்த்தர், இடம் மாற்றுகிற கர்த்தர். நீங்க இருந்த இடத்துல, நீங்க கடந்து போன அந்த சூழ்நிலையில, நீங்க கடந்து போன அந்த அவமானத்துல இனி நம்முடைய ஜெனரேஷன் யாரும் அந்த இடத்துல வர முடியாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை பெருகட்டும். எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளைகளா இருந்தா பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இல்ல இந்த 100 days ஜெபத்தோட, இந்த 100 நாட்கள் ஜெபத்தோட அது ஒரு முடிவிற்கு வரணும். எங்க குடும்பத்தில் இதுவரையிலும் சுமந்துட்டு இருந்த அந்த காரியம் முடிவிற்கு வரணும். இனி அந்த படுக்கை இல்லை, ஆமென், இனி அந்த பெட் அந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்ல, அதோட முடிஞ்சிருச்சு. இதோ இந்த 100 days ஜெபத்தோட அந்த சாபம் முடிவுக்கு வந்துச்சு, அந்த அக்கிரமம் முடிவிற்கு வந்துருச்சு. நல்ல சத்தமா சத்தமா அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்துரு போராடிட்டு இருக்கிறான், பிசாசு போராடிட்டு இருக்கிறான். உங்களை சின்ன வயசுல தனிமை ஆக்குனது போல உங்க பிள்ளைகளை தனிமை ஆக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். உங்களை கடன்காரனா மாற்றினது போல உங்க பிள்ளைகளை அப்படி மாற்றணும்னு முயற்சி எடுக்கிறான். ஆமென். நீங்க சிறுமையை அனுபவிச்சது போல அந்த சிறுமையை படணும்னு நினைக்கிறான். இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை 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 இல்ல, இந்த பிரசங்கம் எனக்காக தான், இந்த பிரசங்கம் என் குடும்பத்திற்காக தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வைராக்கியமா ஜெபிங்க. அப்பா, இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். இனி அந்த படுக்கை இல்லை, இனி அந்த படுக்கை இல்லை. நான் இருந்த அந்த இடத்திற்கும் என் குடும்பம் இருந்த அந்த இடத்திற்கும் ஒரு நாளும் வராதபடி கர்த்தர் தடுக்க பண்ணுகிறவர். ஹalleluya. Thank you Jesus. Thank you.